வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல இப்போ அண்ணன் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்காரு. கரூருக்கு போக போறாங்க. 41 பேர் குடும்பத்தை சந்திக்க போறாராம். அட்டேங்கப்பா, தமிழ்நாட்டுல இல்லைங்க, உலகத்திலே இதுவரைக்கும் இப்படி ஒரு அமைச்சரை பார்த்ததே இல்லை. ஒரு மந்திரி, முதல் மந்திரியை பார்த்ததே இல்லை. பாதிக்கப்பட்டவங்க ஊருக்கே போய் கேட்க போறாருன்னா பாருங்க. அண்ணன் பனையூரை தாண்டி பள்ளத்தூர் கூட வரமாட்டாரு. ஆனா இன்னைக்கு கரூருக்கே போறாருன்னா சும்மா ஆடுமா குடுமி? ஏன் ஆடுது? காரணம் இடைத்தேர்தல். என்ன நடக்குது தோழர்களே? உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், விஜய் அரசியல் என்பது ஒரு ஆபத்தான அரசியல். ஜனநாயகத்தை ஒடிச்சு கட்டிட்டு, ஜனநாயகத்தை காலி பண்ணிட்டு, அரைவே காட்ட அரசியல் மூலமாக தமிழ்நாட்டில் RSS பாஜக சங்க பரிவார் கும்பலை தங்க வைக்கிறதுக்கு, ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்கான அடிப்படை வேலைகளை தான் அண்ணன் செஞ்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நேர்மை, நீதி, நியாயம், அறம் அதெல்லாம் பேச்சே கிடையாது. எடுத்தா வீச்சுதான் அண்ணனுக்கு. சரி, இருந்துட்டு போட்டோம். ஆனா திடீர்னு என்னையா இங்க போகணும்னு அறிவிக்கிறாருன்னா காரணம் உண்டு. அண்ணன் எத்தனை சீட்டு ஜெயிச்சாரு? 108 சீட்டு ஜெயிச்சாரு. அதுல 2 தொகுதியில ஒரே ஆள் நின்ட்டாரு. அப்ப திருச்சி கழக கழட்டி விட்டாரு. இப்போ இருக்கிறது 107 சீட்டு. ஏதோ திமுக கூட்டணியில இருந்த கட்சிகளை எல்லாம் அரவணைச்சு இழுத்துட்டு போய் ஒரு செப்பரேட்டா இப்போதைக்கு ஒரு ஓகேப்பா ஆட்சி நடக்குது அப்படின்னு ஒரு சூழல்ல இந்த தாவேக்கா போயிட்டு இருக்கு. அப்ப திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளுடைய ஆதரவுல இந்த போறதுனால உள்ளுக்குள்ள ஒரு பயந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த தாவேக்கா கும்பல். எப்ப வேணாலும் கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு திட்டமிடல்னா கேள்வி கேட்பாங்க. அதே போல தொழிலாளர்கள், பட்டியலின மக்கள், குரலற்றவர்களின் குரலாக விசிக கேள்வி கேட்பாங்க. அதுலயும் அண்ணன்லாம் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? எப்ப வேணாலும் நான் வெளியே போயிடுவேன், மந்திரி பதவிக்காக உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன், எப்ப வேணாலும் நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் நேத்து ஆதவர்ஜுனா கடுப்பாய் போய் வெளியே போறதுன்னா நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து சாயந்தரம் போய் காலில் விழுந்துட்டான். நேத்து காலையில சவுடாலா பேசிட்டு நேத்து சாயந்தரம் போய் அண்ணன் காலில், திரும்ப காலில் விழுந்திருக்கிறார். சரி, விழுந்து தொலைக்கட்டும். இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கு. எப்ப வேணாலும் மக்கள் விரோத செயல்கள் இருந்தா காங்கிரஸ் தவிர மற்ற எல்லாரும் கேள்வி வைப்பாங்க. இப்ப கூட முஸ்லீம் லீக் மொத்தமா அட்டை மாதிரி ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற கட்சிகள் கேள்வி கேட்கும். விசிகாவோ இடதுசாரிகளோ கேள்வி கேட்பாங்க. அப்ப இதை எப்படி சமாளிக்கிறது? அப்ப இவங்க வெளியே போனாங்கன்னா எந்த நேரத்துல ஆட்சியை கவிழ்த்து விட்டுருவார்கள். அப்ப இதுக்கு கட்சியை வலுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் கட்சிகளை உடைச்சு எம்எல்ஏக்களை சேர்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க முதல்ல உடைச்ச கட்சி அமமுக டிடிவி தினகரன் கட்சி. அதை உடைச்சு முதல்ல எம்எல்ஏ ஒருத்தரை தூக்குனாங்க. அவர் தான் காமராஜர், உங்களுக்கு தெரியும். அவரை தூக்கி உள்ள போட்டு வா 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 நீ தான் போனி அப்படின்னு தூக்கிட்டாங்க குதிரை பேரத்துல. ரெண்டாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா, லீமா ரோஸ் இருக்காங்கல்ல, ஆதவர்ஜுனாவுடைய மாமியார், அவங்க எந்த சின்னத்துல நின்று போட்டி போட்டு வெற்றி பெற்றாங்க? ரெட்டலை சின்னத்துல போட்டி போட்டு வெற்றி பெற்றாங்க. இப்ப அந்த அம்மா ரெட்டலை கட்சிக்காரங்க, எம்ஜிஆர் கட்சிக்காரங்க, அதிமுக கட்சிக்காரங்கன்னு தமிழ்நாட்டு மக்களால், உழைக்கும் மக்களால் கொண்டாடப்படுகிற கட்சியே துண்டு துண்டா உடைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அருமையா ஆதவர்ஜுனா, இன்னொரு பக்கம் மாமியாரு லீமா ரோஸ். தெளிவா பிளானை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்காங்க அதிமுக கட்சியை. அப்ப அதிமுக கட்சி என்ன பண்ணாங்க? ஏற்கனவே 4 பேர் எம்எல்ஏ பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில சேர்ந்துட்டாங்க. நான் எம்எல்ஏவா இருக்கிறத விட தாவேக்காவில் இருப்பது எனக்கு பெருமை அப்படின்னு 2வது நாள்லயே போய் சேர்ந்துட்டாங்க. அந்த மக்களை எவ்வளவு கிள்ளுக்கிறையா நினைச்சிட்டு இருக்கு இந்த குரூப்னு பாருங்க. மக்கள் நினைப்புல வைங்க. எடுத்தவங்க ஒருத்தவங்க முடிவெடுக்கிறதுனாலதான் தமிழ்நாடு நாசமா போய் நிக்குது. தேர்தலை நின்று உங்களை வாக்கு போட வச்சு கடைசியில 3 நாள்ல உங்களை ஏமாத்தி சுயநலத்திற்கான ஒரு முடிவெடுத்துட்டு 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு அதிமுக இருந்து போய் ராஜினாமா பண்ண உடனே போய் மேல சேர்றாங்க. யார்கிட்ட? தாவேகா குரூப்கிட்ட சேர்றாங்க. ரைட்டு, சேர்ந்தாச்சு. இப்ப 4 டிக்கெட் கிடைச்சிருச்சா? அடுத்து 2 டிக்கெட் அவுட்டு. விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் 2 டிக்கெட் அவுட்டு. அவங்களும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. எப்ப வேணாலும் உள்ள போவாங்க. அது என்னமோ தெரியலங்க. திருப்பதி கோயில்ல மணிக்கணக்கா நிப்பாங்க தெரியுமா, பெருமாளை தரிசிக்கணும்னு. அது போல நம்ம அண்ணன் வீட்டு முன்னாடி, அவருடைய அலுவலகம் முன்னாடி மணிக்கணக்குல, கிலோமீட்டர் கணக்குல கியூல நிக்கிறாங்க. உள்ள கட்சியில போய் சேரலாம்னு நினைக்கிறவங்கள இப்படிதான் அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. யாரு? பனையூர் பண்ணையாரு. இந்த பனையூர் பண்ணையார் அசிங்கப்படுத்துறது ஒன்றும் புதுசு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சொந்த கட்சிக்காக உழைச்ச பிள்ளையே காரை ஏற்றி கொல்ல பார்த்தாரு. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுவார். கேக்கு வெட்டுறதுக்கு நாங்கள் மாட்டோம்,
நாங்கெல்லாம் கேக்கெல்லாம் வெட்ட மாட்டோம், அமோனியா வாயினால நிறைய பேர் செத்துட்டாங்க, இன்னைக்கெல்லாம் 16 பேர் அமோனியா வாயினால செத்துட்டாங்க, அதனால கேக் வெட்டலன்னு சொல்லிட்டு நம்ம திரிசா தோழி கூட உட்காந்து கேக் வெட்டினார். இது யாரும் இது வந்து ஏஐ அப்படின்னு பொய் சொல்லிடக்கூடாதுன்னு மறுநாளே அந்த சட்டையை போட்டுக்கு வந்தாரு அண்ணே. இது ஏஐ போஸ்டிங்க அப்படின்னு யாரும் நம்பிடக்கூடாது, இது ரியல் போஸ்டிங்ன்றக்காக அதே சட்டையை போட்டுக்கிட்டு நம்ம அண்ணே வர்றாரு. அவர் அவ்வளோ அவசரத்தில் இருக்காரு. இவர் என்ன திடீர்னு கரூர் போறாரு அப்படின்னா 6 பேர் அவுட்டு. ஸோ 6 பேருக்கான இடைத்தேர்தல் வரப்போகுது. ஏற்கனவே மதிமுக இருக்கிற 2 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண சொல்லியிருக்காரு விஜய். ஆனா அந்த எம்எல்ஏக்கள் கேட்கல. இல்லைன்னா அவங்க 2 8ஆச்சா? இங்க ஏற்கனவே 107 இருக்கா, இதோட இன்னும் 2 பேரை பொறுக்கி போட்டு ஒரு 118 கொண்டு வந்துடணும். அது நம்ம கட்சியாவே இருக்கணும், அதுதான் நமக்கு பயன்படும், கொஞ்சம் பலமாகவும் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்காருல்ல, அவர் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர். அவர் கரூர்ல நின்று ஜெயிச்சாரு. இதுல என்ன வேடிக்கைன்னா, கரூர்ல எங்களை அவமானப்படுத்திட்டீங்க, கரூர் மக்களுக்காக நாங்கள் தான் உயிரை கொடுக்கிறோம், கரூர் மக்களுக்காக உயிரை விட்டாரே. செல்போனை ஆஃப் பண்ணிட்டு போய் 3 நாள் கழிச்சு முக்கிய ஒரு வீடியோ போட்டாரே. அதுலயும் என்ன வேணாலும் பண்ணுங்க, என் மக்களை ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு திசை திருப்பினாரே. அதுக்கு RSS பாஜக சங்க பரிவார் கும்பல் சப்பக்கட்டு கட்டுச்சு. ஏன் அதிமுகவே கூட நின்று அடிச்சுச்சே சொம்பு, அதுக்கு தர வாங்கி கட்டிட்டு இருக்கு. இப்போ ஆக மொத்தம் அங்கதான் அந்த நிகழ்ச்சி நடந்தது, அந்த பெரிய துயர சம்பவம் நடந்தது. இதுவரை 53 பேர் இவங்க கட்சியில செத்து போயிருக்கிறாங்க. அதுல 41 பேருக்கு மட்டும்தான் நிவாரணம் கொடுத்திருக்காரு. மிச்ச ஆளுகள்லாம் அன்னை கழட்டி விட்டாரு, எல்லாரும் எளிய விட்டு பிள்ளைங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, அந்த தொகுதியில நீ யோகியனா இருந்தா ஜெயிச்சிருக்கணும்ல. அண்ணன் மேடைக்கு என்ன சொல்லுவாரு, எம் மேல பழி போட்டாங்க, நீங்க என்ன பிரியா அப்படின்னு அறுத்து தள்ளிட்டீங்க, உங்க மேலதான் பழி போட முடியும். களை வடைச்சிட்டு உள்ள உட்காந்தது ஏன்? அங்கங்க மூஞ்சியை கட்டியிருந்தா அங்கங்க பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. நீங்க தான் மூஞ்சியை காட்டாம மொத்த கொடுத்து இங்க கூட்டு வந்து மாஸ்க் காட்டணும்னு நினைச்சு மொத்தமா ஜோலியை முடிச்சு விட்டீங்க. சரி இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள போகல. அதுக்கு பின்னாடி நடந்தது முன்னாடி நடந்ததெல்லாம் அக்கா மக்களுக்கு தெரியும். நம்ம கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் பார்க்கல. நேர்ல போய் பார்க்கறதுக்கு போலீஸ்காரங்களுக்கு 1008 கண்டிஷன்ஸ் போட்டீங்க. அங்க மண்டபம் கிடக்கலன்னு பொய் சொல்லி விட்டீங்க. சட்ட ஒழுங்குக்காக எங்களுக்கு போலீஸ் வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குதுன்னு பொய் சொன்னீங்க. இப்படி பல நூறு பொய்களுக்கு இடையில சென்னைக்கு கூப்பிட்டீங்க. பனையூருக்கே வந்தாங்க. தனித்தனி அறையில வச்சு அவங்க கால் கையில விழுந்து கும்பிட்டு, அம்மா தாயே வெளியே போய் நல்ல மாதிரி சொல்லுங்க, அண்ணன் மெலிஞ்சிட்டாரு, அண்ணன் தலைய முடி கூட வெட்டலை, பார்க்க பைத்தியம் மாதிரி திருறாரு அப்படிலாம் சொன்னாங்க ஒரு வீடியோல. அப்படி திருறான்னு கொஞ்சம் போய் சொல்லுங்கன்னு தனித்தனி ரூம்ல உட்கார வச்சு தனித்தனியா காலில் விழுந்து தனித்தனியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மொத்தமா இது அல்லலான்னு பார்த்தாரு. ஆனா அங்க ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில பாத்தீங்கன்னா கரூர்ல தாவேக்கா தோத்து போச்சு. அங்க ஜெயிச்சது அதிமுக தான். அவர் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர். இப்ப அவர் ராஜினாமா பண்ணிட்டார். இப்ப அங்க ஒரு இடைத்தேர்தல் வரப்போகுது. அங்க இடைத்தேர்தல் வந்தா அந்த இடைத்தேர்தல நம்ம போய் நின்று நம்ம ஆளுகளை நிக்க வச்சு இவங்க போய் சேர்ந்தா இவங்களை நிக்க வைப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே விஜய் என்ன யோசிச்சு வச்சிருக்காரானா, வந்து ரிசைன்மெண்ட் வந்தவங்க எல்லாரும் திரும்ப அங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கூடாது. 2 நடக்கும். ஒன்னே அவங்களவே திரும்ப நிக்க வச்சா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. 2வது எல்லாரையும் வேற கட்சிக்காரங்களை நிக்க வச்சோம்னா நமக்கு பலத்துக்காக நம்ம அடுத்தவங்களை நம்பிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. எனவே 1-2 பெரிய தலைகளை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம கட்சிக்காரங்களே போட்டு ஜெயிக்க வச்சுக்கலாம் அப்படின்றதான் அவங்களுடைய பிளானே. இப்ப அதுக்காகத்தான் இவர் இங்க போறாரு. ஏன்னா இவ்வளவு நாள் ஆகி போச்சு. போன செப்டம்பர்ல நடந்தது, 1 வருஷம் ஆக போகுது. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒண்ணு கொஞ்சம் கூட இந்த மக்களை மண்ணா கூட மதிக்கல. ஆனா இன்னைக்கு ஜூலை மாசம் 2வது வாரம் மக்களை சந்திக்க போறாரு. ஏன் இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லையா? இப்போ உங்களுக்கு பிரச்சனை வராதா? இப்போ உங்களுக்கு ஓகேவா? உங்க ஆட்சின்றனால எல்லாம் செய்வீங்களா? என்ன மிஸ்டர், கடைசியில எங்க போவாரு? திருச்சி கிழக்குல போய் நின்றுட்டு நான் நன்றி சொல்ல வந்தேன்னு போய் சொல்லிட்டு அங்க போய் வர்ற இடைத்தேர்தல் எனக்கே ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வந்தார்ல, அதுதான் இங்க நடக்க போகுது. அஞ்சலி செலுத்த போயிட்டு எனக்கே ஓட்டு போடுங்கன்னு அடிச்சுட்டு வருவாரு. ஒண்ணு புரியுதுங்க, கிரிமினல் அரசியல் ஒன்று நீங்க நோட் பண்ணணும். ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்கணும்னா விஜய் அரசியலை பாருங்க. நீங்க ஒரு அமாவாசை கேரக்டர் அமைதிப்படையில பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு 2 லட்சம் அமாவாசையை கோர்த்து விட்டாதான் ஆதவர்ஜுனா விஜய் போன்ற பயங்கரமான அரசியல் கிரிமினல்ஸை நீங்க பார்க்க முடியும். பாத்தீங்கல்ல,
இத்தனை நாளாக போய் பார்க்க மாட்டாங்களாம். தேர்தல் அப்போ கூட போய் பார்க்க மாட்டாராம். ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு இடைத்தேர்தலுக்காக போய் நின்று தன்னை பணப்படுத்தி கொள்ளுவாராம். மக்கள் தான் யோசிக்கணும். கிரிமினல்ஸை நீங்கள் தான் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். இவர்களால் தமிழ்நாட்டினுடைய உரிமை எல்லாம் காவு வாங்கப்படுது, பாதுகாப்பு இல்லை என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எல்லாத்துக்கும் அவன் நான் பொய் வச்சிருப்பான், பொய்யை நம்புறேன்னா நம்புங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் எப்படினாலும் தப்பிச்சிடுவோம். உழைக்கிற மக்கள் மாட்டிப்பீங்க, யோசிங்க.